Hi friends, இந்த வீடியோல சாப்டர் 12 ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சோல் ப்ராஃபிட் ரவுண்ட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து டீடைல்ஸ் பார்க்கலாம் ஃபுல்லா. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இஸ் செகண்ட் பார்ட் ஆஃப் இன்கம் ஸ்டேட்மெண்ட். தட் மீன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் முன்னாடி பார்த்துருவோம்ல அது. ஓகேவா, இப்போ இது வந்து செகண்ட் பார்ட். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாமினல் அக்கௌண்ட். ஸோ இது வந்து எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா இது வந்து நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் இல்லை நெட் லாஸ் இது ரெண்டுமே ஏதாச்சும் ஒன்று நமக்கு கிடைக்கும். ஓகேவா, இது ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் வந்து கண்டுபிடிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதை எழுதிருக்காங்க. பிஸ்னஸ் என்டிட்டி இஸ் இன்ட்ரெஸ்டட் டு நோயிங் நாட் ஓன்லி கிராஸ் ப்ராஃபிட். திஸ் கிராஸ் ப்ராஃபிட் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கண்டுபிடிச்சிருப்போம்ல கிராஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பட் ஆல்சோ த நெட் ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஆர் நெட் லாஸ் இன்கர்ட் டியூரிங் த இயர். ஓகேவா, ஓன்லி கிராஸ் ப்ராஃபிட் அதுக்கும் இல்லை நெட் ப்ராஃபிட் கூட கண்டுபிடிக்கணும். அதுக்காக நம்ம வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். Okay, since profit and loss account is pertaining to the net profit or net loss during the year, profit and loss account contains all the items of indirect expenses and losses and indirect incomes and gains. நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்ல எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டைரக்ட் இன்கம்ஸ் தான் வரும். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இன்டைரக்ட் இன்கம்ஸ் வரும். ஓகேவா, ஸோ இங்கே வந்து அக்கார்டிங் டு ப்ரூஃப் கார்ட்டர் a profit and loss account is an account into which all gains and losses are collected. ஓகேவா, கெயின்ஸ் லாஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். In order to ascertain the excess of gain over the loss or vice versa, that is excess of loss over gain. ஓகே, இப்போ வந்து எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீட் ஃபார் ப்ரிப்பேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசர்டைன்மெண்ட் ஆஃப் நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ். நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம்ல அந்த அக்கௌண்டிங் இயரில் நமக்கு வந்து ப்ராஃபிட் வருதா இல்லை லாஸ் வருதா அது வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். ஸோ கம்பேரிசன் ஆஃப் ப்ராஃபிட், தட் மீன்ஸ் நம்ம வந்து லாஸ்ட் இயரும் கரண்ட் இயரும் கம்பேர் பண்ணலாம். ப்ராஃபிட் ஏதாச்சும் இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லை ஏதாச்சும் டெவலப் பண்ணுமா. ஓகேவா, ஸோ க்ரோத் ஆகிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ கம்பேரிசன் ப்ராஃபிட். அதே மாதிரி கண்ட்ரோல் ஆன் எக்ஸ்பென்சஸ், தட் மீன்ஸ் லாஸ்ட் இயரும் இந்த இயரும் எக்ஸ்பென்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் பார்த்துட்டு. ஓகேவா, ஏதாச்சும் எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மி பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். இந்த நெட் ப்ராஃபிட் நம்ம வந்து கண்டுபிடிச்சோன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அது வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேலன்ஸ் ஷீட். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட், நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், லாஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஐட்டம் ஷோன் ஆன் டெபிட் சைடு ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ இதில் வந்து கிராஸ் லாஸ் வந்துச்சுன்னா இதை வந்து நம்ம டெபிட் சைடில் காட்டுவோம். இந்த கிராஸ் லாஸ் வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து வந்துடும். ஓகேவா, என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதில் வந்து நம்ம ஃபார்மேட்டில் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இங்கே ஃபார்மேட்டில். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐட்டம் ஷோ ஆன் கிரெடிட் சைடு ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். கிரெடிட் சைடில் வந்து நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் இதுவும் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து நம்ம எடுத்து வந்துருப்போம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து அதர் இன்கம் அண்ட் கெயின்ஸ் இதை வந்து நெட் இன்கம் அண்ட் கெயின்ஸ். ஓகேவா, இப்போ வந்து ஃபார்மேட் பார்க்கலாம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு நம்மளுக்கு வந்து லாஸ் வந்துச்சுன்னா அது வந்து டெபிட் சைடில் என்டர் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நம்ம வந்து கிரெடிட் சைடில் என்டர் பண்ணுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கு ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். இதில் வந்து இது எல்லாமே வரும். சேலரி, ரெண்ட்டு, பிரிண்ட் அண்ட் ஸ்டேஷனரி எல்லாமே வரும். அதே மாதிரி செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே வரும். கேரேஜ், அவுட்வர்ட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், கமிஷன், ப்ரோக்கரேஜ் எல்லாமே. அதே மாதிரி அதர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸில் ரிப்பேர்ஸ், டெப்ரிசியேஷன், இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் இதெல்லாம் கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் ஆல்ரெடி எழுதிருப்போம். இன்டைரக்ட் இன்கம்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்ட் ஏர்ன், டிஸ்கவுண்ட் ஏர்ன், கமிஷன், இன்ட்ரெஸ்ட் ட்ராயிங்ஸ் இதெல்லாம் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம டோட்டலில் போட்டதுக்கப்புறம் டேலி பண்ணும்போது நமக்கு எந்த சைடில் பேலன்ஸ் நிற்குதுன்னா அது வந்து நெட் ப்ராஃபிட்டு, அதே கிரெடிட் சைடுனா நெட் லாஸ். ஓகேவா, இதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.